ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் லெசன் 3ல் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன் இருக்குது. ஸோ சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்ம டிஎன்பிசி ஒரு சிலபஸில் ஒன் ஆஃப் த டாபிக். சரி, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். உலகில் தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் 4. 1 மெசபடோமியா, 2வது சிந்துவெளி, 3வது எகிப்து, 4வது சீன நாகரிகம். இதனுடைய காலங்கள் பார்த்தா மெசபடோமியா வந்து 3500 2000, சிந்துவெளி 3300 1900, எகிப்து 3100 1100, சீன நாகரிகம் 1700 1122. ஸோ இந்த காலங்கள்லாம் வந்து நம்ம வந்து மெமரி பண்ணிக்கணும். இது வந்து 1 வேர்ட்ஸில் கேட்குறாங்க. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள்? ஏன்னா அது வளமான மண். அங்கே நதி இருக்கிறதுனால, ஆறு இருக்கிறதுனால அங்கே உள்ள மண் வந்து எப்போவுமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப வளமாக இருக்கும். அங்கே உள்ள அந்த ஆற்று நீர் வந்து நல்ல தண்ணியாக இருக்கிறதுனால கால்நடைகள் குடிக்கிறதுக்கு, அப்புறம் அவங்க நீர் பாசனம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. போக்குவரத்துக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, வாணிபம் செய்யும்போது போக்குவரத்துக்கும் அவங்க போயிட்டு வரத்துக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கூற்றுலையும் சரியான விடைகளை தேர்ந்தெடுத்துக்களையும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பானாலுமே புதையுண்ட நகரம், இதுவும் 1 வேர்டில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் அவரை பற்றி நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹரப்பா இடிபாடுகளை ஃபஸ்ட்டு அவர் தான் என்ன பண்ணார், அவரோட எழுதின புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் உள்ள இந்தியாவில் வடமேற்கு திசையை பார்வையிடுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு திசையை வந்து ஒரு நாள் விசிட் பண்ண போகிறாரு. அங்கே போகும்போது செங்கல் திட்டுகளை பார்க்குறாரு. பார்த்த உடனேயும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாரு. இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு போர் வீரராக ஒர்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆராய்ச்சியாளர். அடுத்து 1856ஆம் ஆண்டு பொறியாளர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லாகூருக்கும் கராச்சிக்கும் ஒரு ரயில்வே ட்ராக்கை வந்து போட போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துக்கு போய் அவங்க ட்ராக் போடும்போது அங்கே சுட்ட செங்கற்களை வந்து பார்க்குறாங்க. 1920 தொல்பொருள் ஆய்வாளர் இந்த நிலத்தெல்லாம் வந்து தோண்டி பழைய பொருள்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, தொல்பொருள் ஆய்வாளர், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ நகரங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அகழாய்வு செய்கிறாங்க. அதான் நோண்டி இல்லை பழைய பொருட்கள் எதாவது இருக்குதான்னு என்ன பண்ணுறாங்க, நோண்டி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அங்கே வந்து சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து புதைஞ்சு கிடைக்குது. அதெல்லாம் எடுத்து உலகின் பார்வைக்கு கொண்டு வராங்க. ஜான் மார்ஷல் இவர் வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர். இவர் 1924ஆம் ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ இடையே பொதுவான அம்சங்களை கண்டறிந்தார். இந்த 2 நகரத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹரப்பா மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. இந்த ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோவை விட ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. ஏஎஸ்ஏனா ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. இதை வந்து 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் வந்து இதை வந்து நிறுவினார். இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில். இங்கே நம்ம யாரை பற்றிலாம் படிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசனை பற்றி படிச்சிருக்கோம். அப்புறம் ஜான் மார்ஷலை பற்றி படிச்சிருக்கோம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்களை பற்றிலாம் அவங்களோட இயர்லாம் வச்சு தனித்தனியாக கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். கால வரையறை, புவி எல்லை இது எங்கே இருக்குன்னா தெற்கு ஆசியாவில் இருக்குது. காலப்பகுதி வந்து வெண்கல காலப்பகுதி. காலம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், 3300 1900. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு மூலம் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. இதோட காலத்தை, இதோட பரப்பு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள் இருந்தது. கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவை. இதை பற்றிலாம் ப்ரீஃபாக நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பார்ப்போம். இப்போ 6th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி இவ்வளோ டேட்டா தான் கொடுத்துருக்காங்க.
தொல்லியல் ஆய்வாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கின்றனர்? இவங்க எப்படி போய் இங்கே வந்து ஒரு நகரமோ ஏதோ புதைஞ்சிருக்குன்னு எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அகழ்வாராய்ச்சி, நிலத்தை என்ன பண்ணுறாங்க, தோன்றாங்க. நெக்ஸ்ட் இலக்கிய ஆதாரங்கள், அவங்க வாழ்ந்த மக்கள்லாம் இலக்கியங்கள்லாம் புக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஆதாரங்களை வச்சு, அப்புறம் வான்வழி புகைப்படங்கள், அப்புறம் நெக்ஸ்ட் நிலத்தடியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காந்தப்புலவருடைய மேக்னெட்டிக் ஸ்கேனர் மூலமாக நோண்டி பார்க்குறாங்க. ரேடார், தொலை நுண்ணுணர்வு முறை, ஸோ இந்த ரேடாரை வச்சியும் கருவியை வச்சியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி புதையுண்ட நகரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா ஒரு நகர நாகரீகம், இது இம்பார்ட்டன்ட். ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே சிறப்பான நகர திட்டம், அந்த நகரமே அவ்வளோ ரொம்ப பிளான்டாக கட்டியிருப்பாங்க. அப்புறம் சிறப்பான கட்டிடக்கலை, அங்கே வந்து ரொம்ப கிளீனஸ், தூய்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். பொது சுகாதாரமும் அவங்க ரொம்ப கடைப்பிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு தரப்படுத்தப்பட்ட ஸ்டாண்டர்ட் எடைகளும் அளவீடுகளும் அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு விவசாயம், கைவினை வந்து திடமான அடித்தளம், அதெல்லாம் அவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. ஹரப்பா திட்டமிட்ட நகர அமைப்பு, எக்ஸாம்பிள் மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு 2 அமைப்பு இருக்கும். இந்த மேல் நகர அமைப்பு வந்து மேற்பகுதி உயரமாக இருக்கும். அங்கு கோட்டை நிறைய என்ன இருக்கும், கோட்டை இருக்கும். கோட்டைனாலுமே அங்கே மோஸ்ட்லி யார் இருப்பாங்க, அரசர்கள், அப்புறம் நகர நிர்வாகிகள், அவங்கெல்லாம் இருப்பாங்க. அங்கே பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் அங்கே இருந்துச்சு. கீழ்நகர அமைப்பில் வந்து கொஞ்சம் தாழ்ந்து இருந்துச்சு, அதோட ஹைட்டு தாழ்ந்து இருந்துச்சு, அதிக பரப்பு இருந்துச்சு. அப்போ அங்கே யாருப்பா, பொதுமக்கள் இருப்பாங்க. அப்போ மேல்நகர அமைப்பில் நகர நிர்வாகிகள், கீழ்நகர அமைப்பில் பொதுமக்கள் இருப்பாங்க. இங்கே வந்து மேற்பகுதி உயரமாக இருந்தது, இங்கே தாழ்ந்து இருந்தது, அப்புறம் இங்கே பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தது. மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. இந்த மெஹர்கரை பற்றி பார்க்கும்போது இது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமா இருந்தது. இதோட காலம் வந்து 7000 கிமு 7000 காலம். இங்கே வேளாண்மையும் கால்நடையும் இருந்தது. இது இந்த மெஹர்கர் எங்கே இருந்ததுன்னா பாகிஸ்தானில் பலுஜிஸ்தானில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இந்த மெஹர்கர் இருந்தது. இங்கே உள்ள தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சுன்னா, தெருக்கள் வந்து சட்டக வடிவம், அதோட ஷேப் எப்படி இருந்ததுன்னா சட்டக வடிவத்தில் இருந்தது. தெருக்கள் நேராக இருந்தது. நேராக எப்படி இருந்ததுன்னா வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. ஒன்றை எப்படி செங்கோணத்தில் வந்து வெட்டி கொள்ளும். இங்கு உள்ள சாலைகள் வந்து ரொம்ப அகலமானதாகவும் வளைவான முனை கொண்டதாகவும் இருந்தது. வீடுகளை பார்க்கும்போது தெருக்கள்ல 2 ஓரங்களையும் சீராக வீடுகள் இருந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் 1 அல்லது 2 மாடி அடுக்கு இருந்தது. பல ரூம்ஸ், அறைகள் இருந்தது. முற்றம், கிணறு, கழிவறை, குளியலறை இதெல்லாம் வீட்டில் இருந்தது. இந்த வீடெல்லாம் சுட்ட செங்கற்கல்லும் சுண்ணாம்பு கலவையும் வச்சு செங்கற்கல்லை சூரிய ஒளியில காய வச்சு கட்டியிருக்காங்க. இந்த செங்கல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா சீரான அளவா இருந்தது. கூரைகள் எப்படி இருந்ததுன்னா சமதளமாக, ரூஃப் எப்படி இருந்ததுன்னா சமதளமாக இருந்தது. இந்த அரண்மனைகள், வழிபாட்டு தலங்கள் அங்கே இருந்ததுக்கான சான்று எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சுட்ட செங்கற்கள் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவானது, கடினமானது, ரொம்ப நிலைத்து நிற்கக்கூடியது. இது நெருப்பையும் தாங்கும், நீர்ல என்னது கரைவதில்லை, அதனால தான் அதை யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பெருங்குளம். பெருங்குளம் எங்க இருந்துச்சுன்னா மொஹஞ்சதாரோல பெருங்குளம் இருந்தது. இதோட வடிவம் வந்து செவ்வக வடிவம். இப்ப அப்படியே போங்க, தெருக்களும் வீடுகளும் என்ன வடிவம், சட்டக வடிவம். இங்க பெருங்குளம் வந்து செவ்வக வடிவம். இந்த ஷேப்ஸ் எல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. சுவர்கள் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கற்கால கட்டப்பட்டிருக்காங்க. சுவர்லையும் தளத்திலையும் என்ன பண்றாங்க, தார் பூசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வலதுபுறத்திலும் தென்புறத்திலும் படிக்கட்டு வச்சிருக்காங்க. 3 புறமும் என்னது அறைகள் இருக்கு. இது வந்து பெருங்குளம்னால குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு நிறைய ரூம்ஸ் இருந்தது. அப்புறம் கிணச்சிலிருந்து நீர் வந்து குளத்துல வந்து இறைக்கப்பட்டுட்டோம். அவங்க குளிச்சு முடிச்சு அந்த யூஸ் பண்ண அந்த வாட்டர் வந்து வெளியேறதுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வகை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தானிய களஞ்சியம் ஹரப்பா. பெருங்குளம் எங்க இருந்தது பார்த்தோம், பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோல இருந்தது. தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பால இருந்து. கம்பேர் பண்ணி படிங்க. இந்த தானிய களஞ்சியம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா செங்கற்களால, பேஸ்மெண்ட் வந்து செங்கற்களால கட்டியிருக்காங்க. இங்க கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வந்து சிதறி கிடந்துச்சு. அதை வச்சுதான் இது தானிய களஞ்சியம் சொல்றாங்க.
எக்ஸாம்பிள் வந்து ஹரியானாவில் ராகிக்கர் என்று தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கால்னா ராகிக்கர்னா தானிய களஞ்சியம், ராகினா ஒரு தானியம் தானே, ஸோ ராகிக்கர் தானிய களஞ்சியம் அப்படி ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாபெரும் கட்டடங்கள், மொஹஞ்சதாரோட கூட்ட அரங்கு, மால்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ கூட்ட அரங்கு நிறைய இருந்தது. அங்கே அந்த கூட்ட அரங்கு எப்படி இருந்ததுன்னா 4 வரிசைகள் 20 தூண்களில் கட்டப்பட்டிருந்தது. கூட்ட அரங்கு மொஹஞ்சதாரா, தானிய களஞ்சியம் ஹரப்பா, ஃபஸ்ட்டு பார்த்தது பெருங்குளம் மொஹஞ்சதாரா. ஸோ உங்களுக்கு ஹிண்ட் இங்கே எழுதியிருக்கேன் நான். குளம் வந்து மொஹஞ்சதாரா, தானிய களஞ்சியம் ஹரப்பா, கூட்டரங்கு மொஹஞ்சதாரா. ஸோ மொஹஞ்சதாராவில் 2, ஹரப்பாவில் 1. நெக்ஸ்ட்டு வணிகம், போக்குவரத்து. இவங்களோட வணிகம் வந்து அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தரப்பட்ட எடைகள், அது அவங்க ஸ்டாண்டர்டாக இருந்தவங்க எடைகள், அந்த அளவுகள்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தினாங்க. நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சி, ஒரு குச்சியில் வந்து அளவு குறிக்கப்பட்ட ஒரு மெஷர்மெண்ட்டை அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, ஒரு கருவியை யூஸ் பண்ணாங்க. சக்கர வண்டிகளையும் அவங்க என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. இப்போ மெசபடோமியா பற்றி பார்க்கலாம். மெசபடோமியாவில் விரிவான கடல் வாணிகம் இருந்தது. இங்கே சிந்துவெளி எதுக்கு திடீர்னு மெசபடோமியானா, இந்த மெசபடோமியாவுக்கும் சிந்துவெளி மக்களுக்கும் என்ன தொடர்பு இருந்ததுன்னு அங்கே இங்கே சொல்கிறாங்க. மெசபடோமியா வந்து விரிவான கடல் வணிகம் இருந்தது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சிந்துவெளி முத்திரைகள் கண்டுபிடிக்கப்படுறாங்க. எந்த பகுதியில்னா மெசபடோமியாவில் சுமர் பகுதியில் இந்த சிந்துவெளி முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மெசபடோமியா வந்து தற்கால ஈராக்கு, குவைத்து, சிரியான்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெலுக்கா வந்து சிந்துவெளி பகுதியில் இருந்த ஒரு இடம். இங்கே வந்து இந்த அக்காடிய பேரரசு, சுமேரியாவின் அக்காடிய பேரரசு அரசன், அவர் பேர் வந்து நாரம்சின். இவர் என்ன பண்ணுறாரு, மெலுக்கால வந்து ஜுவல்ஸ், அணிகள்லாம் வாங்குறாரு. அதை இந்த நாரம்சின் வந்து ஒரு புக்கோ இலக்கியமோ காவியம் எழுதியிருக்காரு. அதில் அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ புரியுதுங்களா? மெசபடோமியாவும் மெலுக்காவும் நம்ம ஏன் படிக்கிறோம்னா, மெசபடோமியாவில் வந்து சிந்துவெளி முத்திரைகள் இருக்குது. அதனால மெசபடோமியாவுக்கும் சிந்துவெளி மக்களுக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் லீடிங் கனெக்ஷன் இருந்தது. அது போல தான் மெலுக்கா வந்து சிந்துவெளி பகுதியிலேருந்து இந்த சுமேரியர் அரசனுக்கும் இந்த சிந்துவெளி பகுதிக்கும் ஒரு பிஸ்னஸ் டீலிங் இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். போக்குவரத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காளைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாரசீக வளைகுடா அண்ட் மெசபடோமியாவில் உருளை வடிவ முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த உருளை வடிவ முத்திரைகள் சிந்து சமவெளி பகுதியிலும் காணப்படுகின்றது. அப்போ சிந்து சமவெளி மக்கள் பாரசீக வளைகுடா மெசபடோமியாவுக்கும் ஒரு பிஸ்னஸ் டீலிங் இருந்திருக்கு. 2 பகுதிகளுக்கும் வணிகம் நடைபெற்றது இது காட்டுகிறது. நெக்ஸ்ட் லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்கு. இதில் ஒரு கப்பல் கட்டும் தளம், கப்பல் கட்டுறது மட்டும் இல்லாமல் செப்பரேடும் தளம். இப்போ கப்பலில் அதை ரிப்பேர் ஆயிடுச்சு, உடஞ்சிச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் அந்த கப்பல் கட்டும் தளம், செப்பரேடும் தளம். இது வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் இது இருக்குது. நெக்ஸ்ட் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை. மொஹஞ்சதாரோ கட்டிடத்தில் அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலையை வந்து கண்டெடுக்கிறாங்க. அந்த சிலை எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நெற்றியில் வந்து தலைப்பட்டை இருக்குது, ஒரு தலைப்பட்டை ஒரு அணிகலன் மாதிரி கட்டியிருக்காங்க. நான் சொல்லும் போது நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. நெற்றியில் தலைப்பட்டை கட்டியிருக்காங்க. வலது கை மேல் பகுதியில் வந்து ஒரு அணிகலன் போட்டிருக்காங்க. காதில் வந்து துளைகள், ஓட்டைகள் இருக்குது. இந்த ஓட்டையிலேருந்து ஒரு அணிகலன் வந்து தலையில் கட்டியிருக்காங்களே அந்த பட்டை, அதோட கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இடது தோளில் வந்து மேலங்கினா இப்போ நம்ம ஷால் இல்லாட்டி துண்டு மாதிரி போடுறோம் இல்லையா, ஸோ இடது தோளில் மேலங்கி இருக்குது. அந்த மேலங்கியில் வந்து பூக்கள், வளையங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்பம், இவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் லோத்தலில் வந்து தந்தத்திலான, யானையோட தந்தத்திலான அளவுகள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அது 1704 மில்லிமீட்டர் சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இங்கே லோத்தல் வேற எங்கே படித்தோம், லோத்தலில் வந்து இந்த அளவுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லோத்தல் வந்து ஒரு கப்பல் கட்டும் தளம் குஜராத்தில் இருக்குது. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. ஓகே, நெக்ஸ்ட் நடன மாது சிலை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஃபர்ஸ்ட் மொஹஞ்சதாரோ என்ன கண்டுபிடிச்சாங்க, அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை. இப்போ
நடன மாது சிலையும் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்த சர் ஜான் மார்ஷல் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதை நம்புவதற்கு கடினமாக இருந்தது. இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்திருக்கலாம் என நினைத்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஆல்ரெடி ஜான் மேசன் வந்து அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் சொன்னாங்கன்னு கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கேவிடி வளாகம், இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ஷார்ட்கட் சொல்லட்டுமா? கேவிடியை ரிவர்ஸ்டாக போடுங்க, டிவிக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. கே ஃபார் குட்கை, வி ஃபார் வஞ்சி, டி ஃபார் தொண்டி. இது ஒரு வளாகம். இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மத்ரை, உரை, கூடல்கள் இந்த இடங்களும் ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, இந்த நேம் எல்லாம் இந்த இடம்லாம் பாகிஸ்தானில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது நேம் எல்லாம் வந்து தமிழ் பேர்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தானில் வந்து கொட்கை, பூம்புகார், இந்த அவங்களோட நகரங்களுக்கும் துறைமுகங்களுக்கும் கொட்கை, பூம்புகார்னு பேர் வச்சுருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் பாயிர ஆறுகளுக்கு காவிரி பொருன்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. பாகிஸ்தானில் பாயிர ஆயிருக்கு காவிரிவாலா பொருணை. ஸோ இதெல்லாம் தமிழ் பேர்களாக இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் பாயிர ஆறு, ஆப்கானிஸ்தானில் பாயிர ஆயிரம், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அது காவிரி பொருன்ஸ், இது காவிரிவாலா பொருணை. அவங்க ட்ரெஸ்ஸஸ் உடைகள் எப்படி இருந்துச்சுன்னா, பருத்தி ஆடைகள், கம்பளி ஆடைகளை யூஸ் பண்ணாங்க. சுழல் அச்சுக்கள், நூல் நூற்போம் இல்லையா, அந்த சுழல் அச்சுக்களை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒன்று எதுன்னா, இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது, குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய ஜுவல்ஸ், ஆபரணங்கள் வந்து சிவப்பு நிற மணிக்கற்களால் யூஸ் பண்ணாங்க, கேர்னிலியோன்னு சொல்லுவோம். தொழில், முதன்மையான தொழில் அவங்களுக்கு எதுவும் தெரியல. பட் இருந்தாலும் வேளாண்மை, கைவினை பொருட்கள், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல், கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றை அவங்க வந்து தொழிலாக பண்ணிட்டு இருந்தாங்க. சக்கரத்தின் பயன் வந்து அறிந்திருந்தாங்க. அவங்களுடைய மட்பாண்டங்கள் வந்து எப்படின்னா, மட்பாண்டங்களை வந்து சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர். அந்த மட்பாண்டங்களை சக்கரங்களை வந்து வணைஞ்சிட்டு அதை வந்து தீயில என்ன பண்ணாங்க, சுட்டாங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் அந்த செஞ்ச பானைகள் மேலே சிவப்பு ரெட்டு கலரில் பேஸு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே ரெட் கலரில் வந்து கலர் பண்ணிவிட்டு கருப்பு நிறத்தில் வந்து அது அழகிய வேலைப்பாடுகள் செய்கிறாங்க. இதுவும் கேட்பாங்க. சிவப்பு வண்ணத்தில் கருப்பு நிறத்தில் வேலைப்பாடு எந்த கலரில் பண்ணாங்கன்னா கருப்பு நிறம் சொல்லணும். என்னென்ன வேலைப்பாடுகள் பண்ணாங்கன்னா, விலங்குகளின் உருவம், அப்புறம் வடிவியல், ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸு, அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. சமய நம்பிக்கைன்னு சொல்லும் போது மக்கள் வழிபாடு, மத முறைகள் அவ்வளவா தெரியல. இருந்தாலும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மூலமாக பெண் சிலைகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டதுனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம்னு யூகிக்கிறாங்க. அரபா வந்து ஒரு அழிவு எப்படின்னா, அதற்கு காலம் வந்து 3300 1900. அப்போ 1900 வந்து சரிய தொடங்கியது. ரீசன் என்னன்னா, அது சிந்து நதி பக்கத்தில் இருந்ததுனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், சுற்றுச்சூழல் மாற்றத்தினால இருக்கலாம், அப்புறம் ஆரியர்களோட படையெடுப்பால் இருக்கலாம், இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகளை அழித்தல், தொற்று நோயால் ஹரப்பா நாகரிகம் அழிந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு அப்படின்னா என்ன, ஏன் திடீர்னு பார்க்கணும்னா, இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுற பொருட்களை ஒரு காலெல்லாம் அக்யூரேட்டாக சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீசா பிரமிடு கிமு 2500 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. ஊர் ஜிகுராட் மெசபடோமியா ஊர் நம்மு அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. அபுசிம்மல் எகிப்து அரசன் 2ஆம் ராமோசிஸ் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஷார்ட்கட் சொல்லட்டுமா? கிசா பிரமிடு குபு, கி கு. ஸோ இது ரெண்டுமே காக்கா வரிசை, கி கு. உர்ஜிகுராட் இதோட அரசர் வந்து ஊர் நம்மு. நெக்ஸ்ட் அபுசிம்மல் வந்து அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ஆம் ராமோசிஸ் அவர் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் சிந்து சமவெளி லெசனில் உள்ள எல்லா பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதி படிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட்
கிளாஸில் உள்ள சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.